பாருங்கள் இந்த கிளைமேட் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி வந்து குஸ்கா பண்ணிடலாம். இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் ஒன்றும் இல்லை, அதனால் இந்த மழையில் போகிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு இருக்கிறத வச்சு பண்ணலான்ட்டு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிங்க. ஒரு 2 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கிட்டு இந்த பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ, சோம்பு கொஞ்சம், கசகசா எல்லாம் போட்டு நல்லா பொரிய போடுங்க. நல்லா பொரியட்டும். நான் ஒரு சின்ன வெங்காயமாக ஒரு 4 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் நீல வாக்கில், அதையும் போட்டுங்க. போட்டுக்கிட்டு இதை நல்லா வதக்குங்க. சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சம் உப்பு போட்டுங்க. இப்போ புதினா நான் ஒரு அரைக்கட்டை ஆஞ்சு வச்சுருக்கேன். முட்டை 4 இருந்துச்சு, அதை அவிச்சு வச்சுக்கிட்டேன். கிளைமேட்டு தண்ணியிலே கையை வைக்க முடியலை, அவ்வளவு ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கு. மழை கூட இல்லை, ஆனாலும் கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள். இது நல்லா இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நான் இதில் வந்து ஒரு 5 தக்காளி, சின்ன தக்காளி தான், 5 தக்காளியை அடிச்சுக்கிட்டு அதில் சோம்பு 1/2 ஸ்பூனும் ஒரு 5 மிளகும் போட்டு அடித்து வச்சுருக்கேன். 5 தக்காளி, 1/2 ஸ்பூனு சோம்பு, ஒரு 5 மிளகு போட்டு நல்லா அடிச்சுக்கிட்டு இதையும் ஊற்றி இந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்குங்க. சூப்பராக இருக்கும். இது சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். 3 மிளகாய் வந்து புட்டு போட்டுக்கிட்டேன். நான் வகுந்து போட்டேன்னா ரொம்ப காரம் இறங்கும். இது ஃப்ளேவர் மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் ஒரு 3 மிளகாய் புட்டு போட்டுக்கிட்டேன். 3 மிளகாய் புட்டு போட்டுங்க. இது நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த பிரியாணி மசாலா இருக்குல்ல, ஒரு 1/2 பாக்கெட் போட்டுருங்க. நான் 1.5 கிளாஸ் தான் அரிசி போடுறேன், அதனால் 1/2 பாக்கெட் போதும். இதுதான் இதில் ஹைலைட்டே, இது போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதை போட்டு நல்லா வதக்கிங்க, அந்த எண்ணெய் நெய்யிலே வதக்கிங்க. இப்போ இந்த நம்மளுக்கு இந்த மழை டயத்தில் வெளியில் போக முடியலைன்னா இருக்கிற வெங்காயம் தக்காளி தான் இருக்கும், அதை வச்சு ஏதாச்சும் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ இந்த புதினா ஒரு அரைக்கட்டு இருக்குல்ல, நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா தான், அதை போட்டு நல்லா வதக்கிங்க. நான் வந்து 1.5 கிளாஸு ரைஸ் வந்து விதையாக நான் வடித்து வச்சுருக்கேன். நம்ம எப்போதுமே சாதம் வடிப்போம்ல, அது மாதிரி விதையாக நான் வடித்து வச்சுருக்கேன். இது சாப்பாட்டு அரிசி தான் நான் போட்டிருக்கேன், பிரியாணி அரிசி போடலை. அதை நல்லா விதையாக வடித்து வச்சுக்கிட்டு இப்போ இதில் கல் உப்பு, இதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூனு தயிர் போட்டு வதக்கிட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி, இந்த உப்பெல்லாம் கரையணும்ல, அதனால ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அது வற்றினோடனையும் இந்த வடித்து வச்சுருக்க ரைஸை எடுத்து போட்டு நல்லா கிண்டணும். இந்த மசாலாலாம் இந்த சாதத்தில் படுறது மாதிரி கிண்டணும். சிம்மில் வச்சுங்க. இப்போ ஏன்னா அடி பிடிச்சிரும். நல்லா விதையாக இருக்கிறதுனால நல்லா கிண்டி விடலாம், அரிசி வந்து உடையாது. நல்லா அந்த மசாலா எங்கும் கோட் ஆகட்டும் அந்த சாதத்து மேலே. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குஸ்கா, சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஒரு எதுவுமே தொட்டுக்க வேண்டியதில்லை, ஒரு முட்டை மட்டும் வச்சு வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிக்கிட்டு அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு தோசைக்கல் வச்சு அது நல்லா ஃபுல்லில் வைங்க. வச்சுட்டு அப்புறம் தூக்கி இதை வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சென்று சிம்மில் வச்சிடலாம். வச்சுட்டு இந்த கல் வைக்கிறதுக்கு பயமாக இருக்குது, இனிமேல் ஏதாச்சும் வேறு இதில் தண்ணி வைக்கணும். இது உருண்டு ஓடிடுதோ என்னமோன்னு பயந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் சென்று சுவையான குஸ்கா ரெடி. இப்போ இது வந்து பப்பையா வந்து சீடோடு இருக்குது பாருங்கள், இதுதான் நல்லது. இதுதான் நம்ம சாப்பிடணும், சீடோடு உள்ளது தான் சாப்பிட்ணும். இது வந்து ரொம்ப அல்சருக்கெல்லாம் ரொம்ப நல்லது, ஒரு டாக்டர் சொன்னாங்க, சித்தா டாக்டர், ரொம்ப நல்லது. இதில் தேன் கலந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், உதிரியான குஸ்கா ரெடி, சூப்பராக இருக்கும். நான் தயிர் வச்சிடல, அதனால் வந்து நான் தயிர் பச்சடி வச்சிடல. இதில் நான் முட்டையை போட்டுக்கலாம். நல்லா சுட சுட குஸ்கா சாப்பிட்லாம் வாங்க. இப்போ இதில் தேன் கலந்து கட் பண்ணிவிட்டு இதையும் சாப்பிட்லாம். குஸ்கா போட்டுக்கலாம், ஒரு எக் வச்சுக்கலாம், கொஞ்சோண்டு புதினா துவை அரைச்சேன் அதை வச்சுக்கலாம்.
வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.